ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கனவு இல்லம் மனை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரோட லைஃப்லையும் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்லைன்னா சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். ஆனால் கம்மியான சேலரியோ இன்கமோ வாங்குறோமேனு யோசிக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வீடு உங்களுக்கானது தான். எல்லோரும் ஈஸியாக லோன் போட்டு வாங்குற மாதிரி தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துல மாட்டுத்தாவணியிலிருந்து 8 கிலோமீட்டர்லையும், நாராயணபுரம் ஐயர் பங்களாலேருந்து 3 கிலோமீட்டர்லையும், குலமங்கலம் ரோட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயும் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வாங்க இப்ப நம்ம வீடை பத்தி ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த வீடா கட்டப்பட்டிருக்கு. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட்லையும், அவுட்டர் ஸ்டேர்ஸ் கொடுத்து 800 ஸ்கொயர் ஃபீட்லையும் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மல்டி கலர் பெயிண்டிங் பண்ணி லைட் ஒர்க் செஞ்சு நீட்டான ஒர்க்ல பண்ணியிருக்காங்க. வாங்க இப்ப நம்ம மெயின் கேட் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்க்கலாம். இந்த வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீக் வுட்ல கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது லிவிங் ஹாலோட ஃபால் சீலிங். அடுத்து இப்ப பாக்குறது டிவி யூனிட்டோட ஷோகேஸ். ஃபுல்லி டீக் வுட்ல ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி யூனிட்லயே பூஜா ரூமும் சேர்ந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. வீட்டோட டைல்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் கலர்ல ஃபால் சீலிங் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி ஹாலோட பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஷோகேஸ் லைட்டிங்கோட செட் பண்ணியிருக்காங்க. நைட் டைம்ல நீங்க இந்த வீட்டை லிவிங் ஹாலை பார்க்குறப்போ இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 12க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட்ல கொடுத்துருக்காங்க. ஒயிட் வித் ப்ளூ கலர்ல லாஃப்ட் அண்ட் செல்ஃப் டோரோட கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டிங்க்கு இந்த ரூம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் கலர்லயும் லைட் பிங்க் கலருக்கும் இந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் லைட் செட்டோட இந்த ரூமை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ல பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் பார்க்க போறோம். பிவிசி டோர்ல உடன் கலர் டைல்ஸ்ல பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மாடல்ல பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து ஹால் வழியா வாஷ் பேஷன் பார்க்க போறோம். உடன் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள என்ட்ரானோன்னா வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனலோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டாப் ரூஃப்ல பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஸ்டீல் ரூஃபோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் காமன் டாய்லெட் இந்தியன் டைப்ல பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 4. வாங்க இப்போ நம்ம ஹால் வழியா போய் மாடுலர் கிச்சன் பார்க்கலாம். கிச்சனோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வித் லைட் கிரீன் கலர்ல டிசைனோட கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாடுலர் கிச்சன்ல ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கிரீன் வித் ஒயிட் கலர்ல வுட்ல கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க பாக்குறது கிச்சனோட டாப் ஸ்டோரேஜ். இது கிரீன் வித் ஒயிட் கலர்ல அழகா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கிச்சனோட டைல்ஸ் பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு ஏத்த மாதிரி அழகான டிசைன்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கிச்சனோட கீழே ஸ்டோரேஜ் ட்ராயர்ஸ் எல்லாமே எல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 8. இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வழியா ஸ்டேர்ஸ்ல டெரஸ் போறோம். ஸ்டெப்ஸ்ல போற வழியில அவுட்டர் வியூவை கிளியரா நீங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மாடியில இருக்க பெட்ரூமை பார்க்க போறோம். இப்போ நீங்க பாக்குறது நம்ம கீழே பார்த்த வாஷ் பேஷனோட டாப் ரூஃப் வியூ. இப்போ நீங்க கீழே பார்த்த அதே பெட்ரூம் கலர் மாடல்ல தான் மேலேயும் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11. அதே மாதிரி இங்கேயும் லேஃப்ட்டுக்கும் ஷெல்ஃபுக்கும் ஒயிட் வித் ப்ளூல டீக் வுட்ல பண்ணியிருக்கோம். இந்த அட்டாச் டாய்லெட்லையும் பிவிசி டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுவும் வெஸ்டர்ன் டைப்ல உள்ள டாய்லெட்.
இப்போ இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x6 பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மாடியோட அவுட்டோர் வியூ பார்க்குறோம். சுற்றி எவ்வளோ வீடு இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடு வேணும்னாலும் இல்லை இந்த மாதிரி வீடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஜினியர் கலையரசன் சாருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.